சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த ஆராதனை நாளை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு முன் குறித்து தந்தீர். கர்த்தாவே, இந்த நாளிலும் செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் அங்கீகரிக்கப்படவும் தக்கதான இரக்கங்களை சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் ஆராதனை வேளையிலும் நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, உரைக்கப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை, ஆராதிக்கப் போகின்ற ஆராதனை முறைமைகள், ஜப குறிப்புகள் அத்தனிலும் உம்முடைய மகிமை பெரிதாய் விளங்கட்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் பிரசன்னம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் முழு பொறுப்பாக ஏற்று நடத்தி கர்த்தாவி மேன்மையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மேன்மைப்படுத்தும், நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனை இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனை இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும்
போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும்
இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் கரங்களை தட்டி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமில்லாம் எந்தன் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமில்லாம் ஆண்டவரே எந்தன் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே 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 உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நான் நம்பும் மனித கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நான் நம்பும் மனித கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா அல்லேலூயா 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 கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகிறீ கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகிறீ நன்றி 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 இயேசுவை உயர்த்துவோமா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி
உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா அல்லேலூயா 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 முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்கா ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்கா ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீ எபினேசர் எபினேசர் ஹல்லேலூயா இதுவரை உதவி நீ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீ முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ அல்லேலூயா 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 அல்லேலூயா
அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேணும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேணும் வல்லவரே நல்லவரே அல்லேலூயா 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 ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆமென் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவை கரங்களை தட்டி ஆமென் அன்பு செய்கின்றோம் தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்ல ஹல்லேலூயா சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவர் ஹல்லேலூயா அன்பு செய்கின்றோம் தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் மனிதர்கள் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே மனிதர்கள் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே அதை தாங்கிட மேலும் கொடுத்து தயவாய் அழைப்பவரே அதை தாங்கிட
நிழல் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை நாளென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அதிகாலையில் ஆராதிக்கிறேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கிறேன். அதிகாலையில் உம்மை ஆராதிக்கிறேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே, எண்ணில்லா நன்மைகள் அடைந்தே, என் இயேசுவை என்றும் மறவே. என் இயேசுவை என்றும் மறவே. இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும், இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும். உமது அருளை பொழியும். இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். மனிதன் கதவை அடைப்பான், என் தேவன் அதையே திறப்பான். மனிதன் கதவை அடைப்பான், என் தேவன் அதையே திறப்பான். மானிட உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறா. மானிட உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறா.
கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையை நாங்கள் பார்க்கும்படியான இரக்கங்களை நீர் எங்களுக்கு தருகிறீரே. உம்முடைய அசைவாடும் வல்லமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான புதிய வல்லமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு வருகிறதற்காய் உம் நாமத்தை வாய்களை திறந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்த அதே கர்த்தர் தாமே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல கர்த்தாவே ஜலத்தின் மேலே ஆவியானவராக தேவன் அசைவாடினதை போல எங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை அசைவாடி கொண்டு வருகிறதற்காக உம் நாமத்தை வாய்களை திறந்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசனத்தை நாங்கள் உணரும்படியான இரக்கங்களை நீரங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறபடினால் உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை துதிக்கும் ஒவ்வொருவரின் மேலும் இந்த அசைவாடுதலின் வல்லமை இந்த காலை வேளையிலே மகிமையாய் இறங்கி ஊற்றிக்கொண்டு வருகிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எலும்புகளிலே, எங்கள் தசைகளிலே, எங்கள் தசை நான்களிலே கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் வல்லமையாய் மகிமையாய் மகத்துவமாய் ஆவியின் பலமாய் ஊற்றப்பட்டுக் கொண்டு வருகிறதற்காய் நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் வீற்றிருக்கும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லா இடங்களிலையும் அநேகம் விதமான எழுப்புதலை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறதை நீங்களும் நானும் செவிவழி செய்தியாக கேட்க துவங்க ஆரம்பிக்கிறோம். நிறைய இடங்களில் கூட்டங்கள் உருவாக்கப்பட்டு எழுப்புதலை மைய கருத்தாக வைத்து நிறைய பிரசங்கங்கள் மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினால் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோமே. மட்டுமல்லாமல் திருச்சபைகளிலும் கூட எழுப்புதலுக்காக ஜனங்கள் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஊழியங்களுக்கு நடுவில் எழுப்புதல்களுக்காக ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. என்றாலும் கூட எழுப்புதல் இன்னும் வந்த பாடாக இல்லையே. கர்த்தருடைய நாமத்தினால் என்ன தடைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் தடைகளை கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வல்லமை உடைத்து போட்டு வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதலை தேசங்களின் எல்லைகளிலே கர்த்தராக தேவன் அளவில்லாமல் ஊற்றி தரும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல எல்லா தடைகளையும் கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை உடைத்து போட்டு எழுப்புதலை ஆண்டவராக தேவன் வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய எழுப்புதலின் அலையை தேச எல்லைகளிலே கர்த்தராக தேவன் அளவில்லாமல் ஊற்றும்படிக்காக சபைகளின் நடுவில் மட்டுமல்ல, ஊழியங்களின் நடுவில் மட்டுமல்ல, ஊழியக்காரர்கள் நடுவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த எழுப்புதலின் அலை இயேசுவின் நாமத்தினால் பற்றி பிடிக்கும்படிக்காக என்ன தடை காணப்பட ஆரம்பித்தாலும் தடைகளை உடைக்கும் கர்த்தர் முன்பதாக கடந்து போய் எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதலின் வல்லமையை தேசங்கள் பார்க்கும்படியாக, உலக அரங்கம் பார்க்கும்படியாக வல்லமையான எழுப்புதலின் தீயை ஆண்டவராகிய தேவன் வர்த்திக்கப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த குறிப்புக்காக ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் 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 இந்த ஜெபம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே எழுப்புதலின் வல்லமை வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதலின் அக்கினி தேசங்களின் எல்லைகளை பற்றி பிடிக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க. நன்றி 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 நன்றி. வாக்கு பண்ணின வல்லமை வாய்ந்த கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் பொய்த்து போனதாக நாங்கள் அறிந்தது இல்லையே. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல கர்த்தராக தேவன் நீர் சொன்னால் சொன்னதே என்று நாங்கள் பார்க்கிறோமே. உம்முடைய வார்த்தைகளை தடுத்து நிறுத்தக்கூடியவன் யார்? இயேசுவின் நாமத்தினாலே வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதலுக்காய் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைத்து எழுப்புதலின் வல்லமை தேசங்களின் எல்லைகளிலே பற்றி பிடிப்பதாக, தேசங்களின் எல்லைகளிலே எழுப்புதலின் வல்லமை கொழுந்து விட்டு எறிவதாக, சபைகள் பற்றி பிடிப்பதாக, ஊழியங்களிலே எழுப்புதலின் வல்லமை பற்றி பிடிப்பதாக, தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும், அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தர் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் வருகின்றோம். காணிக்கைகளை கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். காணிக்கைகளையும் நம்மையும் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தி கர்த்தாவை உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக நாங்கள் படைக்கப் போகின்ற காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கருவை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் விதைக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
எழுந்து நின்று பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கலாம். அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே செலுத்தப்பட்ட இந்த காணிக்கை ஆகிய பலிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் மனுஷனுக்காக அல்ல கர்த்தாவே, தேவனுக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். அவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இம்மையிலே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நாங்கள் விதைத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை மறுமையிலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும்
கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் என்றால் என்ன என்கிறதை பற்றியும், ஒரு கிறிஸ்தவன் கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிற இந்த ஓட்டம் சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஓட்டத்தை போல அல்ல. இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான இலக்கை எட்ட நம்மால் ஆகும். ஆரம்ப நாட்களில் ஓடின அந்த ஓட்டத்தினுடைய நிலைகளைப் போல நீங்களும் நானும் ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் பாதி வழியிலே நின்று போகும் ஒரு மக்களாக, அல்லது அந்த ஓட்டத்தை முடிவாக்கக்கூடிய ஒரு மக்களாக காணப்படாத ஒரு ஜனங்களாக விளங்குகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கடைசி கால இயக்கம் என்றால் என்ன, ஒரு கிறிஸ்தவன் கடைசி காலத்தில் எந்தெந்த விதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே வர வேண்டிய ஒரு எழுப்புதலின் காலம். இந்த காலத்தில் நீங்களும் நானும் சரியான விதத்தில் எழுந்து கர்த்தருடைய திட்டங்களை நிறைவாக்க வேண்டியது அவசியம். இவ்வளவு நாள் வரைக்கும் இயங்காத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து போக துவங்கினோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலக அரங்கிலே வரக்கூடிய சாத்தானின் வல்லமையான காரியங்களை தோற்கடிக்க பண்ணவும், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கத்தக்கதான சகல சூழ்நிலைகளை உருவாக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆகவே இது ஒரு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே வர வேண்டிய ஒரு எழுப்புதலின் காலம். எழுப்புதல் அப்படின்னு சொன்னால் பல நிலைகளிலே வரக்கூடிய எழுப்புதலை உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும். அதில் வேதத்தின் மூலமாய் வரக்கூடிய எழுப்புதல், ஜெபத்தில் வரக்கூடிய எழுப்புதல், விசுவாசத்தில் வரக்கூடிய எழுப்புதல், ஊழியத்தில் வரக்கூடிய எழுப்புதல், இப்படி பல நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடான விதத்திலே கண்டுகொள்ள முடியும். இதில் ஆண்டவராகிய தேவன் என்ன வகையான எழுப்புதலின் நிலைகளை நம்ம கூட வலியுறுத்தி பேசுகிறார் என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24:15 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது 16வது வசனம், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னா, பாழாக்கக்கூடிய அருவருப்புடைய இயக்கம் இந்த காலங்களில் அதிக தீவிரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால உங்களையும் என்னையும் அறியாமல் தீட்டுப்படுத்தும் இந்த பொல்லாத பிசாசினுடைய செயல்கள், இது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கூட தீட்டாக உருவாக்கி ஆண்டவருக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் அருவருப்பு நிறைந்த ஒரு மக்களாக நிறுத்தக்கூடிய நிலைகளை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். நம்முடைய இவ்வளவு காலங்கள் பரிந்தும் நம்ம ஓடின அந்த ஓட்டத்தினுடைய இறுதி நிலையை எட்ட முடியாத அளவிற்காக இந்த பொல்லாத சாத்தான் அநேக விதமான தடை கற்கள் யாவற்றையும் உருவாக்கி ஆவிக்குரிய வட்டாரங்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய காரியங்களின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை உருவாக்கவும், சாத்தானுக்கு ஏதுவாக அவர்களுடைய மனதை மெய்யாகவே பொல்லாத பிசாசு மாறுதல் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வரத்தக்கதான சூழ்நிலைகளை பொல்லாத பிசாசு இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய இயக்கம் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பின் எல்லா திட்டங்களை முறிவடைய பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். பாழாக்கக்கூடிய அருவருப்பினை முக்கியமான பணி என்ன அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஸ்தலத்தை அவன் குறிவைத்து இந்த நாட்களிலே மெய்யாகவே கடந்து வருகிறான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அல்லது கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் மகிமைப்படுத்தப்படக்கூடியது எதுவோ, அவைகளுக்கு மேலாக தன்னை உயர்த்தக்கூடிய அளவிற்காக, தன்னை அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அவனுடைய வேகமும் வீரியமும் அதிகமாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுக்குரியதை தேவனுக்கென்று நீங்கள் அர்ப்பணம் பண்ணக்கூடிய அளவிற்கு கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றமடைய வேண்டியது அவசியம். கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா, இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய நிலை தற்போது எங்கே இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது, இது என்னுடைய வாழ்க்கையை எந்த இடத்தை நோக்கி தொடும்படிக்காய் வருகிறது, இவைகளின் ஆழ்ந்த காரியங்கள் யாவற்றையும் கண்டுகொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட முடியும், காப்பாற்றப்பட முடியும். மட்டுமல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கும் பிள்ளைகளாக விளங்கவும் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது. இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய முக்கியமான பணி என்னன்னு பாருங்க. உபாகம புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 17:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன விதமான காரியத்தை நம்ம கூட வலியுறுத்துகிறது என்று பாருங்கள்.
பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி அவன் பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியவனாய் அல்ல, சின்ன ஒரே ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பாக உங்களையும் என்னையும் அவன் உருவாக்கப் போகின்றான். கர்த்தருக்கு முன்பதாக நீ என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாயோ அதை இனி கர்த்தருடைய கண்கள் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அல்ல, அருவருப்பான நிலைகளை பார்க்கக்கூடிய அளவிற்காக தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை உன்னை கொண்டே அவன் உருவாக்கப் போகின்றான். இந்த விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய இயக்கம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். இதில் முக்கியமாக இந்த பழுது அல்லது குறைவான காரியங்களை தேவனுக்கு முன்பதாக படைக்கக்கூடிய விகிதம் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. இந்த பழுது அல்லது குறைவான காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:28 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஜனம் குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது தலைவனுக்கு பெரிய ஒரு இழுக்கை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ஜனம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பல விதமான உள் உணர்வுகள், பாவத்தை பற்றியதான உணர்வு, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய நடக்கையை பற்றியதான உணர்வு, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை பற்றி விலகக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு உணர்வு, இப்படி பல உணர்வுகளை ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆரம்ப காலங்களிலே கர்த்தராகிய தேவன் அவனை அறியாமல் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருகின்றார். இந்த உணர்வை அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளாமல் இவைகளை நான் பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியம். தேவன் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் அப்படி வச்சுக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தாளந்து பெற்ற அந்த மனுஷன் இந்த ஒரு தாளந்தை அப்படி வைத்திருக்க ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக்கப்படக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையில் கூட இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய நிலைகள் யாவற்றையும் பலுகவும் பெருகவும் செய்ய வேண்டியது அவசியம். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த ஆவிக்குரிய உள் உணர்வுகளை நீங்களும் நானும் பெருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு பல விதமான நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற உள் உணர்வு என்ன விதமான உணர்வு, எந்த ஜனத்தை நீங்களும் நானும் மிகுதியாக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. அதே நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:34 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலே நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் அது மகா பெரிய உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலை என்கிற இந்த ஆவிக்குரிய வட்டாரம், ஆவிக்குரிய காரியங்களை பற்றியதான எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான விஷயங்களை உங்களை அறியாமல் உருவாக்க வேண்டியது அவசியம். பழைய காலத்திலே காணப்பட்ட அதே சின்ன ஒரு சூழ்நிலைகளோடு கூட அல்ல, அதே விதமான குறைவான நிலைகளோடு கூட நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. ஒரு காலம் பரியந்தம் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் குறைவாக காணப்பட ஆரம்பித்தாலும் வர வர ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைகள் விருத்தியாக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது? நீதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய உயர்வை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. தேவனுக்குள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டியது அவசியம். அந்த காலத்தில் வாழ்ந்தது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதே விதமான வாழ்க்கை வாழுகிறானே, கர்த்தர் இவனுக்கு என்ன நன்மையான காரியங்களை செய்தார் என்று எந்த ஜனமும் உனக்கு விரோதமான இகழக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பிக்கின்றார். ஒரு படி மேலே ஏறி நீங்கள் கடந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் மேலே கடந்து போய் ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் யாவற்றையும் பெறக்கூடிய அளவிற்காக அந்தந்த காலங்களுக்குரிய உயர்வுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து வைத்திருக்கின்றார். ஒரு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பாலைவனம் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய டெசர்ட் பகுதியில் ஆரம்ப நாட்களில் கடந்து போகக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையான அநேகம் விதமான அன்ன ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் பயணிக்கக்கூடிய பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒட்டகங்களை தங்களுடைய வழி பயணத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறத பார்க்க முடியும். ஒட்டகத்தில் ஏறி இருப்பாங்க, ஒரு 7-8 ஒட்டகத்தை பின்னாலேயே அவங்க கூட்டி கொண்டு போகிறத பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் வழியில் எந்த விதமான அன்ன ஆகாரமோ அல்லது தண்ணீரோ மற்ற நீர் சுனைகளோ எந்த விதமான காரியம் காணப்படாது. வெறும் மணல் பாங்காக காணப்படக்கூடிய
ஒரு நிலமாக இருக்கிறத பார்க்க முடியும். வழிக்கு ஒரு வேளை அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கொண்டு போன தண்ணிலாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்காங்க அப்படின்னா, அதாவது அவர்கள் கூட அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒட்டகங்களை வெட்டி அதனுடைய வயிற்றுப்பகுதியிலே காணப்படக்கூடிய, அதாவது அந்த அந்த நீர்கள் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்களை எடுத்து அவர்கள் பருகுகிறது வழக்கம். இப்படி ஒட்டகங்களும் அவங்க கூட்டிக்கொண்டு போகக்கூடிய ஒட்டகங்களும் அநேகம் விதமான காரியங்களிலே அந்த விஷயங்கள் யாவற்றையும் செலவு பண்ணி ஒட்டகங்களாம் செத்து போயிடுச்சு, எல்லாத்தையும் வந்து இழந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இனி அவர்களுக்கு வழிகளுக்கு தேவையான எந்த விதமான காரியத்தையும் பெற முடியாது. இப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறது மாதிரி அதாவது இந்த பாலைவன பகுதியில் கர்த்தராகிய தேவன் சில விதமான நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஓயாசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து சின்ன சின்ன இடங்களில் அநேக விதமான பேரீச்சை மரங்கள் வளர்ந்து ஆங்காங்கே அநேக விதமான நீர்ச்சுனைகள், நல்ல தண்ணீர் வரக்கூடிய ஒரு இடம் உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் ஓயாசிஸ் என்றும் அல்லது பாலைவன சோலை என்கிற ஒரு தமிழ் பெயரினாலும் அழைக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலங்களில் வரக்கூடிய உயர்வுக்கு பெயர் பாலைவன சோலை. அல்லது அநேகம் விதமான காரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகாத அளவிற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போதுக்கு அப்போது உயர்த்தப்படக்கூடிய நிலை வர ஆரம்பித்தா தான் ஆவிக்குரிய நிலைகளில் உங்களாலும் என்னாலும் சீரான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஒரு எந்த உயர்வுமே இல்லை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்ச நாளில் நீங்களும் நானும் தொய்ந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் ஆங்காங்கே வைத்திருக்கக்கூடிய ஓயாசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாலைவன சோலைகள் தான் உங்களையும் என்னையும் புஷ்டியாக்கக்கூடிய வலிமை பெற்றதாக விளங்குகிறது. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், கர்த்தர் அந்தந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை தர ஆரம்பிக்கின்றார். எதையும் பெறாமல் நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் பாதி வழியில் நீங்கள் வந்து சோர்ந்து போயிடுவீங்க. அந்தந்த இடங்களிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய பயணத்தினுடைய களைப்புகள் தெரியாமல் அந்த பயணத்தை எளிதாக கழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நீதி என்கின்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது தான் அந்தந்த காலங்களிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நீதியை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? நீதி ஜனத்தை எல்லா நாளிலும் உயர்வடைய பண்ணும். அப்பப்போ வரக்கூடிய அந்த சின்ன சின்ன உயர்வுகள் தான் உங்களையும் என்னையும் அறியாத ஒரு பரவசத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் எங்கெங்கெல்லாம் ஆண்டவராக தேவன் எனக்கு உயர்வை வைத்திருக்கிறார் இவைகளை அறிய வேண்டும் என்று சொன்னால் நீதியின் மார்க்கம் உங்கள் மார்க்கமாய் காணப்படணும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கடந்து போக ஆரம்பித்தா, அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து லேண்ட் பண்ணாதான் உங்களுடைய அந்த காலத்துக்குரிய உயர்வை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இவ்வளவு நாள் வந்த சோர்வுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் மேற்கொண்டு இன்னும் அதிக தீவிரமாய் உங்களாலும் என்னாலும் இயக்கத்தின் கூடாக கடந்து போக முடியும். அப்போ இந்த நீதி என்கின்ற இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைக்கப்படக்கூடிய ஜனங்கள் பெருக்கமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகணும். நீதியின் மார்க்கத்தை பெருக்கக்கூடிய ஜனங்கள் என்றால் யார்? இவர்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி என்கிற ஒரு பேரிலே அழைக்க ஆரம்பிக்கின்றார்? சில விஷயத்தை ஆழமாக அவங்க கூட வந்து பேச ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் நீதியை பற்றி வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் அதில் 7, 8 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கிலும் தெற்கிலும் இருக்கக்கூடிய என் ஜனங்களை நான் ரட்சிக்கிறதுனால் அவர்களுடைய நீதி அவர்கள் வாழ்க்கையிலே வெளியாக்கப்படுகிறதை பார்க்கிறார்கள். நீதி என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தொலைத்து போடாத ஒரு நிலைக்கு பெயர் தான் நீதியான ஒரு மார்க்கம் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்குறோம். ரட்சிப்பு என்கிற ஒரு விஷயத்தை உங்களாலும் என்னாலும் எளிதான விதத்தில் இழக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ரட்சிப்பின் திட்டம் என்றால் என்ன? தேவன் உன்னையும் என்னையும் கொண்டு என்ன காரியத்தை செயல்படுத்தும்படி இந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றார். இந்த ரட்சிப்பில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரே ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பான ஒரு சின்ன ஒரு கீறல் விழ ஆரம்பித்தால் கூட தேவன் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பின் மேன்மையான அனுபவங்களை நீங்களும் நானும் இழந்து போகும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த ரட்சிப்பு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை
ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலை. இந்த ரட்சிப்பை நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீதியின் மார்க்கத்தை தொலைத்து போடும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? எந்த காரியத்தின் ஊடாக நீ கடந்து போக ஆரம்பித்தாலும் உன் ரட்சிப்பை மட்டும் எல்லா விஷயத்திலும் நீயும் நானும் மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் பெற்ற ரட்சிப்பை நான் இழந்து போயிடக்கூடாது. என்னை ஆண்டவராக தேவன் தேர்வு செய்த இந்த மகா உன்னதமான அழைப்பை நான் ஒரு நாள் இழந்து போய்விடக்கூடாது. என் தேவனாகிய கர்த்தர் பாவத்தின் படுகொலியிலே நின்று என்னை அழைத்து கொண்டு வந்தாரே, அந்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போய்விடக்கூடாது என்கின்ற இந்த ரட்சிப்பை பற்றிதான உன்னதமான நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் என் தேவனாய் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்வது பாருங்க. இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து, 8வது வசனம், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனை என் தேவனாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேவன் என்னுடைய சொந்த தகப்பனாய் என்னுடைய உரிமைக்கு உரியவராய் நான் மாற பண்ண வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவும் கூடாது. நான் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் எதற்காக இந்த ரட்சிப்பின் ஊடாக என்னை கர்த்தராக தேவன் அழைத்து கொண்டு வந்தார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தந்தார், அதற்கு என்ன நோக்கம் உண்டு என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் அறியக்கூடிய ஒரு மனிதனாய், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நோக்கி நான் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் நீதியின் மனுஷனாகவும் ஆண்டவராகிய தேவனை என் சொந்த தேவனாக நான் மெய்யாகவே வரப்பற்றக்கூடிய ஒரு மனிதனாகவும் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பினுடைய திட்டம் என்றால் என்ன, இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதில் 45வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். பூமியின் எல்லைகளில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்காதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தில் நான் எல்லா காலத்திலும் தேவனுக்கு பிரியமாக அவைகள் எல்லாவற்றையும் ஆசரிக்க வேண்டும் என்றால் எல்லா நேரத்திலும் கர்த்தரை மட்டும் நான் நோக்கி பார்க்கும் ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த உலகத்தை நீங்களும் நானும் திரும்பி பார்க்கும்போது மக்களாக உலகத்திலே காணப்படும் அநேகம் ஆசாபாசங்களின் ஊடாக கடந்து போகும் ஒரு மனிதனாக நம்முடைய மனம் இங்கும் அங்கும் அலைவுபட ஆரம்பிக்கிறதுனால தேவன் வைத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான காரியங்களை இழக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கண்களை இங்கும் அங்கும் திசை திருப்பும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுனுடைய கண்கள் பிதாவாகிய தேவனை மட்டும் பார்க்க துவங்கிட்டே தவிர இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்தின் மேலும் அவர் பற்றற்றவராய் காணப்படக்கூடிய ஒரு தேவனாக அவர் விளங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கண்கள் எந்த காரியத்தின் மேலும் மெய்யாகவே நோக்கி பார்க்கவே இல்லை. அவருக்கு மேன்மை உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நீங்க இங்க ஒரு நல்ல ஒரு ஆளுகைக்குரிய ஒரு அரசாங்கத்தை இங்க வந்து போடுங்க ஆண்டவரே என்கிறதை பற்றி சீஷர்கள் பல முறை இயேசுவோடு கூட வலியுறுத்த ஆரம்பித்தாலும் அவருடைய கண்கள் பிதாவாகிய தேவனை மட்டும் பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்ததுனால ரட்சிப்பின் நிலைகளிலே இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யாகவே சரியாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஓடுவேன் என்கிற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறத பார்க்க முடியும். இந்த நிலைக்கு பெயர் தான் ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ரட்சிப்பை இழந்துட்டு இஷ்டப்படி நீ வந்து ஓட ஆரம்பிக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் எத்தனை விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட கர்த்தராகிய தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப நாளில் தேவன் உன்னை என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தில் நிலையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் நீ காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரட்சிப்பை இழக்காத ஒரு மனிதனாய் நீ விளங்க ஆரம்பித்து விடுகின்றாய். இப்போ எனக்கு கர்த்தர் என்ன அழைப்பை வைத்து ஆண்டவராக தேவன் கூப்பிட்டிருக்கிறார், என்னை ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தராக தேவன் மாறப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை விட்டு நான் எங்கும் அங்கும் விலகி போயிடக்கூடாது.
இப்படி நான் விலகி நான் ஊழியத்தை பார்க்க ஆரம்பித்தா கூட என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க, ரட்சிப்பை இழக்காமல் தேவனுடைய திட்டத்தின்படி சரியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் நீதியின் மார்க்கத்தார் என்கிற ஒரு பெயரினால் நீங்கள் அழைக்கப்படுறீங்க. இந்த தேவனும் உங்களுடைய சொந்த தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலமாய் இருக்கிறது. ரெண்டாவது காரியமாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை விட்டு அவன் விழுந்து போகாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச மார்க்கத்தானாய் அவனுடைய நிலைகள் மாற்றப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பித்தாலும் ஏன் எதற்கு என்கின்ற ஆராயக்கூடிய மனப்பான்மை நம்மளை விட்டு போகணும். நிறைய நேரங்களில் கர்த்தர் ஏன் இந்த ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பேசுகின்றார், நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், பல நேரங்களில் நீங்களும் நானும் யோசிக்கிறது வழக்கம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஏன் எதற்கு எப்படி என்கின்ற எந்த வார்த்தையும் கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் கேளாமல் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமனங்களை ஊடாக கடந்து போகும்படிக்காக அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளை அப்படியே ஆழமாய் நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தந்திருக்கக்கூடிய ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பூரணப்படுத்த நம்மால் முடியும். ரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழக்காது இருக்க வேண்டும் என்றால் விசுவாச மார்க்கத்தானாய் நான் என்னுடைய வாழ்க்கையை மாறப்பட வேண்டியது அவசியம். விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவன் ஆரம்பத்தில் தந்திருக்கக்கூடிய ரட்சிப்பை இழக்காத ஒரு மனிதனாய் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. என் ரட்சிப்புக்குரிய காரியங்களை நான் மெய்யாகவே அதிகரிக்கிறது எப்படி? கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது காரியம், என்னுடைய ரட்சிப்பை இழக்காது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கு, இன்னும் என்னுடைய அழைப்பின் அந்த திட்டத்தின் ஊடாக நான் இன்னும் கடந்து போகலை. காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் நான் ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அந்த அளவுக்கு ஏற்ற வண்ணமாய் நான் அறியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேனே. உன்னையும் என்னையும் அறியாத ஒரு துக்கம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு உரிய காரியங்களிலே இன்னும் நான் என்னுடைய அந்த லட்சிய பயணத்தினுடைய இலக்கை நான் எட்டலையே. இன்னும் ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அநேகம் ஆத்துமாக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக இன்னும் நான் கடந்து போகவில்லையே என்று சொல்லக்கூடிய அந்த மகா பயங்கரமான அந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் என்னை கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நான் அவைகளின் நிமித்தம் துக்கப்படக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். அதுக்கு பேர் ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதுக்கு ஏதுவாக இருக்காது, அது ரட்சிப்பை உடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்போ இதுக்கு பேர் நான் என்ன சொல்ல முடியும்? தேவனுக்கேற்ற துக்கம் என்கிறதை பற்றி என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? அதற்கு பேர் உணர்வுள்ள இருதயம்னு நான் சொல்லலாம். அவ்வளோதான். கர்த்தர் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நான் உணர ஆரம்பிச்சிடுறேன். அது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாத ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நிறைய நாட்களில் ஆண்டவராக தேவன் என்னை கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் என்னைத்தான் அவர் கடிந்து கொள்கிறார் என்கிறது என்னுடைய வாழ்க்கையில் புரிஞ்சு கொள்ள முடியவே இல்லை. ஆண்டவராக தேவன் பேசக்கூடிய காரியம் யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி நான் என்னுடைய மனதளவில் யோசிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உணர்வற்ற நிலைகளிலே காணப்படக்கூடிய என்னுடைய இருதயம். தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொன்னால், தேவன் எந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் பழித்து பேச ஆரம்பித்தாலும், என்னை குறித்து ஆண்டவராகிய தேவன் அநேகமான காரியங்களை குறைவாக மதிப்பீடு செயல்படுத்த ஆரம்பித்தாலும், கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் துக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். தாவீதை குறித்து அநேக விதமான குற்றங்கள் யாவற்றையும் தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து பேச ஆரம்பிக்கின்றார். அவர் செய்த குற்றமான காரியங்களை குறித்து கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசி பேசக்கூடிய அந்த வார்த்தை, இதை கேட்ட ராஜாவாகிய தாவீது ஆண்டவருக்கு முன்பதாக தன்னையே தாழ்த்தி மனம் திரும்பும்படிக்காக அழுது புலம்பி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய தலையிலே வந்து அநேகம் புழுதியான காரியங்கள் யாவற்றையும் வாரி போட்டுக்கொண்டு வஸ்திரங்களை கிழித்து புலம்பி அழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேகம் அரசர்கள், அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடிந்து கொள்ளப்படக்கூடிய நேரங்களிலே
ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக தன்னையே தாழ்த்தி மெய்யாகவே புலம்பி அழும் ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் நான் ஆண்டவராக தேவன் என்னை கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் உண்மையாகவே தேவனுக்கேற்ற அந்த துக்கமான அந்த மனஸ்தாபம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்னைக்கு லௌகிகமான காரியத்திற்கு துக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவருக்குரிய விஷயத்திலே நீங்களும் நானும் துக்கமடையாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய நீதி நான் என்ன அர்த்தம்? தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தேவனுக்கேற்ற துக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் உன்னையும் என்னையும் அறியாத துக்கம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். ஐயோ, நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் அதிகம் உண்டு, நான் இந்த விஷயத்திலே நான் மெய்யாகவே சூழ்ந்து போகக்கூடிய வழிகளிலே கடந்து போக ஆரம்பிக்கிறேனே, இன்னும் என்னுடைய லட்சிய பயணம் அதிக தொலைதூரமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால நான் எதை நோக்கி என்னுடைய மனதை திருப்ப முடியும்? உலகத்தை நோக்கி நான் பார்க்க முடியுமா? அதை பார்க்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. மக்கள் பேசின வார்த்தைகளை பற்றி நான் யோசிக்க முடியுமா? அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அநேக விதமான தேவையற்ற காரியங்களை பற்றி தான் வாஞ்சியினுடைய வாழ்க்கையில் வர முடியுமா? யோசிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனுஷனுடைய மரணத்தை பற்றி ஜனங்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மருத்துவமனையில் அந்த புற்றுநோய் வியாதியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது ஒரு சகோதரின்னு வச்சுக்கோங்களேன், அதை புற்றுநோய் வியாதி மெய்யாகவே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கேன்சர் வியாதி வந்திருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், அவங்கள பார்த்து மருத்துவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தையை சொல்லிட்டாங்க? இனி இவர்கள் அவங்க சாவை விட்டு அவங்களால விலக முடியாது, எண்ணி 3வது நாளில் அவர்கள் மரணித்து போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு யாவற்றையும் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன ஆகாரத்தை கொடுத்தாலும் அதை அவர்களுடைய மனம் ஏற்காது. அவங்க காதலியே அவங்க அந்த டாக்டர் போய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாளைக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கம்மா அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனி அவர்களுக்கு முன்பதாக என்ன ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு போய் கொடுத்தாலும், என்ன காரியத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர்களுடைய மனம் அதை ஏற்காது. இந்த டிசைன் சாரி வாங்கணும், இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், இந்த நகையினுடைய பேட்டர்ன் நான் வாங்க வேண்டும், அவங்களுடைய மனம் யோசிக்க நினைக்கிறீங்க. 3வது நாள் வரும் பொழுது இந்த உலகத்தை மீண்டும் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அவைகளை பற்றிதான சிந்தனையற்ற ஒரு மனிதனாய் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடைகிறத பார்க்க முடியும். இப்படி தான் ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எதன் மேலும் நாட்டமற்றவனாய் இருக்கிறதை பார்க்க முடியும். இதை தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ரட்சிப்பை இழக்காது இருக்கக்கூடிய ஒரு நிலையின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் தேவனுக்கேற்ற துக்கம் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 உலகத்தினுடைய மாயையான காரியங்களை விட்டு நீங்கள் விலகும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. தேவையற்ற அநேக விதமான குப்பைகளை தூக்கி எறி மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தராகிய தேவனை தவிர்த்து வேறு ஒரு காரியத்தின் மேலும் உங்களுடைய மனம் நாட்டமடையாததாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ரட்சிப்பை இழக்காது இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை இப்படியே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. 2வது காரியம், கர்த்தராகிய தேவனுடைய வசனத்திலே நிலையாய் நிற்கிறது தான் நீதியான ஒரு மார்க்கம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை எத்தனையோ விதமான மக்களின் மேல் நிற்கிறது இங்கே பார்க்க முடியும். பெரிய பெரிய அநேக விதமான சினிமா நட்சத்திரங்களின் மேலே, அநேக விதமான அரசியல் செல்வாக்கு காணப்படக்கூடிய மக்களின் மேல நம்முடைய கவனமும் மனமும் திசை திரும்ப ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே நீதி என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அழைக்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் வசனத்தின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறதா நீதி. வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ பழக வேண்டும். வசனம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அநேக மாற்றங்களை உருவாக்க வேண்டும். ஒன்று, என்னை பார்க்கிறவன் கர்த்தருடைய வசனத்தை என் வாழ்க்கையின் மூலம் பார்க்க வேண்டும். என்னை பார்க்கிறவன் ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவருடைய வசனங்களை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நான் என்னுடைய வாழ்க்கையை மாறப்படுகிறது தான் கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய நீதியின் மார்க்கம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வாசிக்கிறதற்கல்ல வசனம், கேட்கிறதற்கல்ல வசனம், அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகளுக்கு ஏற்றதாக காணப்படுகிறதில்ல வசனம். வசனத்தை உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே பயன்படுத்த வேண்டும் என்கிறதா கர்த்தருடைய விருப்பம். அதன் மேலே உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படக்கூடிய நிலைதான் நீதியின் வாழ்க்கை
வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த நீதி என்கின்ற விஷயத்தை இழக்காதபடிக்கு உங்கள் ஜனங்களை நீங்கள் பெருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீதியின் மார்க்கத்தை அவர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரையே நோக்கி பாருங்கள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் மெய்யாகவே பெருக்கமாய் காணப்படக்கூடிய ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பேசி கர்த்தருடைய நீதியிலே அந்த ரட்சிப்பிலே இழக்காதிருக்கக்கூடிய நிலைகளை அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது காரியமாக எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் விசுவாசத்திலே உறுதியாய் நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் தேவன் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பினுடைய நிலைகளை இழக்காத நீதியின் மார்க்கத்தாராய் நீ மாற்றம் அடைய முடியும். மூன்றாவது காரியமாக எந்த உலக ரீதியான காரியங்கள் இழக்க கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றி நீ கவலைப்படாமல் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நிறைந்தவனாய் நீ மாற்றப்படக்கூடிய அந்த நிலைகள் தான் தேவனுடைய ரட்சிப்பை இழக்காதிருக்கக்கூடிய நீதியின் மார்க்கத்தாராய் உன்னுடைய நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியமாக வசனம் சார்ந்த ஒரு வாழ்க்கையிலே வசனத்தை அஸ்திபாரமாக வைத்து அதன் மேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்ட ஆரம்பிக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கும் நீதி என்கிறதை பற்றி இந்த ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த உணர்வை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீதியின் ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலுக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய திட்டங்களை விட்டு விலகாத ஒரு பிள்ளைகளாக தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராக தேவனுடைய இலக்கை மெய்யாகவே சென்று அடையும் ஒரு மக்களாக தேவனுடைய பரிசுத்தமுள்ள நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆசரிக்கும் மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசி சொன்ன இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் உண்மையான நீதியின் மார்க்கம் என்றால் என்ன, ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமை அடையப்படக்கூடிய அந்த நிலைகள்தான் உண்மையான நீதி என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். மட்டுமல்லாமல் கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட வசனத்தை அஸ்திபாரமாக வைத்து அவைகளின் மேல் எங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறதான் நீதியான ஒரு மார்க்கம் என்கிறதை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட எதை இழந்தாலும் நீதியை இழந்து ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வின் நிலையை அவர்கள் மெய்யாகவே இழந்து போகாதபடி தேவனுக்கேற்ற உயர்வை அந்தந்த காலங்களில் அவர்கள் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் சோர்வில்லாமல் ஓடி அந்த ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கினுடைய இறுதியை எட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்திருக்க கர்த்தாவின் கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.